அன்பு நேர்களே, சன்ரைஸ் இந்தியா டிவியில் முதலாக ஒரு புதிய நிகழ்ச்சியாகும் நேர்காணல் நிகழ்ச்சியில் உங்களுக்கெல்லாம் நன்கு பரிச்சயமான அரசியல் ஆய்வாளர், புலனாய்வு செய்தியாளர் நிலாம்டீன் அவர்களுடன் இணைந்து நேர்காணல் வழங்குவதில் மகிழ்ச்சி அடைகிறேன். நேரடியாக நிகழ்ச்சிக்கு சொல்வோம். கடந்த மே 5ஆம் தேதி நடைபெற்ற உள்ளூராட்சி மன்ற தேர்தல் பெறுபேறுகள் பாராளுமன்ற மற்றும் ஜனாதிபதி தேர்தலுடன் ஒப்பிடுகையில் கணிசமான அளவு தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் மீது குறைந்துள்ளது. இது தொடர்பில் தாங்கள் பல நேர்காணலில் சுமார் 20 லட்சம் வாக்குகள் குறையும் என குறிப்பிட்டிருந்தீர்கள். அத்துடன் கடந்த பொது தேர்தலில் மஹிந்தவின் மொட்டு கட்சி ஒரு ஆசனமும் பெறாமல் சிங்கள மக்களால் துடைத்தெறியப்பட்ட கட்சி இப்போது நாமல் ராஜபக்ச தலைமையில் இந்த உள்ளூராட்சி தேர்தலில் சுமார் 7 to 10 லட்சம் வாக்குகள் பெறுவதற்கான மிக அதிகமான வாய்ப்பு இருக்கின்றது. அந்த கட்சி மீண்டும் புத்துணர்ச்சி பெறவும் வாய்ப்பு இருக்கின்றது. மொட்டு கட்சிக்கு நாடு முழுவதும் இருந்து கிடைக்கப்பட்ட மொத்த வாக்குகள் 5 லட்சம் வாக்குகள். அந்த வாக்குகளுக்காக ஒரு தேசிய பட்டியல் ஆசனத்துக்கு நாமல் எம்பியாக உள்ளார் என்பதையும் கவனிக்க வேண்டும். இந்த குறைவு எதை எடுத்து காட்டுகிறது? உண்மையில் சொல்ல போனால் இந்த ஆட்சி என்பது ஒரு திட்டமிடு ஜேவிபி ஆட்சி என்பது ஒரு திட்டமிடு வந்த ஆட்சி அல்ல, எதேச்சையாக செய்யப்பட்ட ஆட்சி தான். கோட்டையனின் ஆட்சியில் நடந்த கொடுமைகளை எதிர்ப்பதற்காக ஜேவிபி உருவானது இல்லையா? இந்த ஜேவிபி உண்மையிலே இந்த அறகலையில் தான் முன்னேற்றம் கண்டுச்சு. இந்த அறகலை ஊடாக கிடைக்கப்பட்ட ஆட்சியான ஒழிய ஜேவிபி இப்படித்தான் ஆட்சிக்குள் திட்டமிட்டு வரும் என்று எதிர்பார்க்கவில்லை. எதிர்பாராத ஒரு ஆட்சி. இந்த ஜேவிபி அந்த அறகலையுடன் ஜேவிபி ஆட்சியை கொடுத்தால் என்ன என்ற ஒரு சிங்கள பல் ஒரு மாற்றம் உருவானது. இந்த சிங்கள பல் உருவான மாற்றம் தான் நாட்டில் ஒரு ஆட்சி மாற்றத்தை கொண்டு வந்தது. ஜனாதிபதி அனுர் அவர்களை வெற்றி பெறுவதற்காக அந்த அமைப்பின் பிரகாரம் பொது தேர்தலில் எங்களுக்கான ஆட்சி அதிகாரங்களை அதிக அளவு நாடாளுமன்ற ஆசனை கொடுங்கள் என்று நாடு முழுவதும் அனுர் திஸ்நாயக் அவர்கள் பிரச்சாரம் செய்திருந்த போது சிங்கள மக்கள் மத்தியில் ஒரு மாற்றம் வந்து 159 ஆசனத்தை கொடுத்திருந்தார்கள். அந்த ஆசனம் அவ்வளவு எதிர்பார்க்கப்பட்டது. ஏழை எளிய மக்களின் வாழ்வு சிறக்கும், வாழ்வுக்கு ஏதாவது கிடைக்கும் ஒரு நம்பிக்கையும் ஏற்பட்டது. அந்த அளவுக்கு இந்த ஆட்சி நம்பிக்கையை கொடுத்திருந்தது. ஆனால் இந்த லோக்கல் பொடிக்கான தேர்தல் தோல்வியை ஒப்பிடுகின்ற போது அவர்களுக்கு பல வகையான குற்றச்சாட்டுகள் நாங்கள் சொல்லலாம். வந்த வேகத்துடன் கிளீன் ஸ்ரீலங்கா ஒன்றை கொண்டு வந்தீர்கள். அதில் இந்த குளங்களில் ஆறுகளிலும் சல்மினியான் மற்றும் நீர் தாவரங்களை அள்ளிக்கிட்டு எம்பிமார் நின்று கூத்து காட்டினாங்க, அசிங்கப்படுத்த அதோ நின்று போச்சு. இப்ப கிளீன் ஸ்ரீலங்கா எங்க என்ன நடக்குது? ஒன்றுமே இல்லை. அடுத்த காட்டம் என்ன? வந்த வேகத்திலே அந்த ஆட்டோக்காரங்க ஆட்டோவை போட்டு அட்டகாசம் பண்ணி உண்டு இல்லைன்னு பண்ணிட்டீங்க. அந்த ஆட்டோக்காரங்க இந்த 2 ஜனாதிபதி மற்றும் பொது தேர்தலில் மிகப்பெரிய பீரங்கியாக மாறினார்கள். ஜேவிபிக்கு மக்கள் வாக்களிக்க வேண்டும் என்று கொழும்பு பகுதியிலே எந்த பகுதியில பார்த்தாலும் ஒவ்வொரு ஆட்டோக்காரனும் கிட்டத்தட்ட சஜித்தானியை தவிர கிட்டத்தட்ட ஒரு 80% ஆட்டோக்காரங்க ஜேவிபிக்கு வாக்களிக்கும் முன் இன மத மொழிகளுக்கு அப்பால் பாடுபட்டார்கள். வந்த வகுத்தில் என்ன செஞ்சீங்க? ஆட்டோக்காரன வகுத்துல அடிச்சீங்க. ஆட்டோக்காரன் இந்த தேர்தலை தன் ஒரு வாய்ப்பாக பயன்படுத்திக்கான். இவங்களுக்கு ஒரு சாவு மணி அடிக்கணும், இது எங்களுக்கு தெரியும். இது அதை வச்சுதான் நாங்க 20 லட்சம் வாக்கு கணிப்பிட்டு சொன்னோம். ஆட்டோக்காரன் இவங்களுக்கு ஒரு சாவு மணி அடிக்க எதிர்பார்த்திருந்தான். அப்ப ஆட்டோக்காரங்க என்ன அந்த ஆட்டோட ஜோடனை எல்லாம் தட்டினீங்க, எக்ஸிடென்ட் குறைக்க போறோம். எக்ஸிடென்ட் குறைஞ்சிருக்கா? எக்ஸிடென்ட் சொல்லி போட்டு பாரு, அது எதிர்ச்சியாக வர்றது. அது முதலாவது இந்த எக்ஸிடென்ட் வர்றதும் ஒரே ஒரு டிரைவர் 8 மணி நேரம் நான் ஸ்டெப்ல ஜேர்னி பண்ணுவோம். இந்தியாவுக்குள்ள 2 டிரைவர் எல்லாம் போடுவாங்க. இங்க இல்லையே, ஒருத்தனை வச்சே சாவடிப்பாங்க. மாற்றத்தை நீங்க கொண்டு வரணும் இல்லை. எனவே எக்ஸிடென்ட் ஒன்று பறக்குது, அதனால அந்த ஆட்டத்தில் நாங்க ரீகன்சிடர் செஞ்சிட்டோம், அதுல செஞ்சீங்க, அது ஒன்றும் நடக்கல. எனவே இந்த தோல்வி என்பது மக்களின் நம்பிக்கையற்ற ஒரு அரசாங்கங்க மாறிச்சு. கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற தெரியல. வாக்குறுதிகளை நாம ஒன்றை செல்ல மக்களுக்கு சொல்லலாம். இந்த அரசியல்வாதிகள் சம்பந்தமான கைதிகளுக்கு முட்டுக்கட்டாக இல்ல குறுக்கே நிற்பது சாட்சியங்களும் ஆதாரங்களும் நிறைய அளிக்கப்பட்டுச்சு. ஆதாரங்களும் சாட்சியம் இல்லாம நீதிமன்றம் மூலம் தண்டிக்க முடியாது என்பதை சட்டம் அதிபர் அரசுக்கு சொல்லிட்டு இதை மக்களுக்கு அரசு இன்னும் சொல்லல. எப்படி சொல்றேன் சொன்னா மக்கள் குழம்பும் இல்லை. எனவே ஒவ்வொரு திருட்டு பயலும் கள்ள பயல்களும் தன் ஆதாரங்களையும் சாட்சிகளையும் அழித்து விட்டாங்க. அதனால இதை பண்ண முடியல என்று நாங்கள் பார்க்கின்றோம். உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ அவர்களுடைய பொதுஜன பெரமுன கட்சி மொட்டு கட்சி தமது சொந்த பிரதேசங்களில் தோல்வியை பதிவு செய்தாலும் அதன் வாக்கு வங்கியில் கணிசமான வளர்ச்சி ஏற்பட்டுள்ளதை போன்று தமிழ் தாயகமெங்கும் தமிழ் மக்கள் தங்கள் கட்சிகளை மீண்டும் ஆதரித்தமை அவதானிக்க முடிகின்றது. இதன் அடிப்படையில் நடைபெறப் போகும் மாகாண சபை தேர்தல் ஆளும் தரப்பின் மீது எவ்வகையான தாக்கத்தை ஏற்படுத்தும் என நீங்கள் எதிர்பார்க்கிறீர்கள்? உண்மையில சொல்ல போனால் மொட்டு கட்சி ஒரு 10 லட்சம் வாக்கு பிறப்பு நாங்கள் அடித்து சொல்லியிருந்தோம். ஏனெனில்
நாமல் ராஜபக்ச அவர்கள் இந்திய தூதரிடம் பலமுறை பேசி பார்க்கின்றார், தங்கள் கட்சி பலப்படுத்த வேண்டும், பலம் பெற வேண்டும் என்று. நாடு முழுவதும் பொது தேர்தலில் வலித்து துடைத்தெறியப்பட்ட ஒரு கட்சி தான் பொதுஜன பேரமுனை மொட்டு கட்சி. ஒன்றுமே கிடைக்கல. ஆங்காங்கு நாடு முழுவதும் கிடைக்கப்பட்ட 5 லட்சம் வாக்குகள் மூலம் அந்த வாக்குகளில் ஒரு தேசிய பட்டியல் ஆசனம் ஒன்று எம்பியா கிடைச்சி இந்த மன்னர் மகன் இளவரசர் சுற்றி பெறுறார். ஆனால் இம்முறை அவர் ஒரு 10 லட்சம் வாக்கு பெறுவார். நாங்க சொன்னோமில்லை, சேதாரம் எல்லாம் 9.25 லட்சம் வாக்கு பெற்றிருக்கிறாங்க. சேதாரம் இளைஞர் கரெக்டா 10 லட்சம் வாக்கு கிடைச்சிருக்கு. இது ஒரு பாரிய முன்னேற்றம். மொட்டு கட்சி முன்னேறுவதற்கான ஒரு 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 அடிக்கல்லாக ஒரு முதல் நகராக நாங்கள் பார்க்கின்றோம். அதன் பிற்பாடு உடனடியாக மஹிந்தர தலைமையில அவருடைய வீட்டிலே மீட்டிங் எல்லாம் போட்டு இப்ப மொட்டு கட்சி அவங்க அந்த ரீகன்ஃபார்ம் பண்ணி பாக்குறாங்க, மீண்டும் இதை செய்யலாமா என்று பாக்குறாங்க. நிச்சயமா எழுச்சி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கு. தமிழர் பிரதேசத்தில் ஒற்றுமை இல்லாத தன்மை. இதனால் ஒரு கடந்த 7 அல்லது 10 வருடமாக தொடர்ந்து பேசுவது தமிழர் தரப்பில் ஒற்றுமை பாட வேண்டும், தமிழ் கட்சிக்குள் பரிசுகள் எல்லாம் ஒதுக்கப்பட்டு இளைஞர்கள் உள்வாங்கப்பட வேண்டும் தொடர்ந்து நான் சொல்லுவார். ஏனெனில் தமிழ் கட்சி பலமாக இல்லை என்றால் வடகிழக்கில் தமிழ் ஒன்று இனம் மட்டுமில்லாமல் அது முஸ்லீம் இனமும் ஒரு கேள்விக்குரிய இருப்பிடம் மாறிவிடும். இப்ப தமிழ் கட்சி ஒன்று ஸ்ட்ராங்கா இல்லை என்றால் எங்களுக்கு அது பிள்ளை. எனவே தமிழ் கட்சியை ஸ்ட்ராங்கா வைக்க வேண்டிய கடமை எங்களுக்கும் அது இருக்குது. அந்த வகையில நாங்கள் ஒரு சமயம் பார்த்து நேரம் பார்த்து தமிழ் மக்கள் தமிழ் கட்சியில் தான் வாக்களிக்க வேண்டும் என்று அறைகூவலை நான் கொடுத்திருந்தேன். மிகப்பெரிய பாரிய வெற்றிகள் இருக்கிறது. அந்த வெற்றி தொடரும். இப்பொழுது தமிழருக்குள்ள ஒரு ஒற்றுமை வந்திருக்குது. கஜேந்திரன் அணியும் சுமந்திரன் அணியும் ஒன்று சேர வேண்டும் என்று அதை கஜேந்திரன் அவர்கள் முதல் கஜேந்திரன் பொன்னம்பலம் அவர்கள் ஏற்றுக்கொண்டிருக்கின்றார். சாத்தியப்பட போகின்றது. சுமந்திரன் அவர்கள் ஏற்றுக்கொண்டு சாத்தியப்பட போகின்றது. எனவே எந்த தேர்தல் வந்தாலும் வடகிழக்கில் தமிழ் கட்சியில் ஸ்ட்ராங் ஆக போகின்றது, மீண்டும் பலம் பெறப்போகின்றது. இது ஆட்சிக்கு ஒரு ஆபத்தான முன்னெடுப்பு தான். ஏனெனில் இவங்களோட ஒற்றுமை இல்லாத பூந்துதான் இவங்க 3 எம்பியை வடக்கிலே பெற்றாங்க. அந்த காலம் இனி வராது. நாங்கள் அதுக்கு விடவும் மாட்டோம். நிச்சயமாக தமிழ் மக்கள் ஒன்றுபட்டு தமிழர்களுக்கே வாக்களிக்க நிலைமை ஒன்று உருவாக்கிட்டோம். பாரிய வெற்றி. எனவே எதிர்வரும் காலங்களில் தமிழ் கட்சி ஒன்றாக இருந்து ஒன்றாக வாக்களிக்கும் நிலை கொண்டு உருவாகுமானால் நிச்சயமா அரசுக்கு அது பின்னடைவுதான். இப்ப இப்படி சொன்னாங்களே, இந்த 20 லட்சம் வாக்கு என்பது வடகிழக்கில் மாற்றம் இல்லையே. வடகிழக்குல அவங்களுக்கு ஜேவிபிக்கு கணிசமான வாக்கு கிடைச்சிருக்குது. அப்ப சிங்கள பக்கம் தான வாக்கு வேட்டை அவங்களுக்கு குறைஞ்சிருச்சு. வடகிழக்குல ஒரு 5 லட்சம் வாக்கு போனாலும் மிச்சம் 13.5 லட்சம் வாக்குகள் இஞ்ஞான கிடைச்சிருக்கு. உங்களுக்கு 18 லட்சம் வாக்குகளும் சிங்கள பகுதியெல்லாம் கிடைச்சிருக்கு. அப்ப ஆக கணிசமான வாக்கு சிங்கள பகுதியில் குறைஞ்சிருக்குது. இதை அரசாங்கம் நிவர்த்தி செய்யாதப்படாத வரைக்கும் இன்னும் பின்னைக்கு போய் ஒழிய முன்னோக்கு செல்வதற்கான வாய்ப்பு இல்லைன்னு நான் சொல்லுவேன். இலங்கையின் அந்நிய செலாவணி கையிருப்பு 6.5 பில்லியன் அமெரிக்க டாலர்கள் உள்ளதாகவும் பொருளாதார வளர்ச்சி 5% எட்டியதாகவும் பொருளாதார பிரதி அமைச்சர் அனில் ஜயந்த பெர்னாண்டோ அவர்கள் தெரிவித்தார்கள். குறித்த கையிருப்புகள் நாட்டின் எதிர்கால பொருளாதார ஸ்திரத்தன்மைக்கு போதுமானதென கருதலாமா அல்லது இதன் உண்மைத்தன்மை என்ன? உண்மைத்தன்மை சொல்லுகின்ற போது அவங்களோட பொருளாதார இந்த டாலர் கையிருப்பில் 3% குறைஞ்சிருக்கு. இருப்பில குறைஞ்சிருக்குது. இந்த இருப்பில் ஒரு விடயத்தை சொல்லணும். ரணில் ஆட்சியில வாகன இறக்குமதி ஒன்று செய்ய போறாங்க ஒரு தீர்மானம் எடுக்கப்படுகிறது. அதற்கு IMF ஒரு ரெக்கமெண்டேஷன் கொடுக்குது, இறக்கலாம். ஆனால் மத்திய வங்கியின் ஆளுநர் வீரசிங்கம் அவர்கள் நந்தலால் வீரசிங்கம் என்று சொல்லுகின்றார்கள், இதை கொஞ்சம் பொறுத்து செய்வோம், உடனே செய்ய வேணாம் என்று சொல்றாங்க. அதை அவர் ரணில் கேட்டார். இதான் இந்த நோட் பாயிண்ட். அவர் கேட்டார், இறக்குமதி செய்யல. இந்த ஆட்சி வந்தவுடன் IMF முன்னுக்கு வரிஞ்சு கட்டி கொண்டு வாகனத்தை இறக்குங்க என்று சொல்றான். அவன் எதுக்காக சொல்றான்னு அரசாங்கம் கணிக்கல. ஆனால் இதை இன்னும் கொஞ்சம் பொறுப்பம் மத்திய வங்கி ஆளுநர் சொன்ன கேட்கல, இறக்கிட்டாங்க. அந்த இறக்கம் தான் இந்த 3.1 என்ற வீதம் குறைஞ்சிருச்சுது. இதை நான் ஒரு ஊடகத்துல சொல்லியிருந்தேன். IMF காரன் கந்து வட்டிக்காரன் அப்படித்தான் சொல்லுவான். அதாவது நம்முடைய கையிருப்பை குறைக்கணும். எப்போதும் அவனுக்கு அவன் கட்டுப்பாட்டுக்குள்ள அவன் பிடியில் இருக்க முன்னே IMF காரன் விரும்புவான். கந்து வட்டிக்காரன் அப்படித்தான் வச்சிருப்பான். வட்டி கட்டணும் நீங்க, ஆனாலும் என்ன விட்டு நீங்க போக கூடாது. அப்ப உங்களுக்கு மேல மேல டாலர் அதிகரிப்பு செய்யுமானா IMF தேவை இருக்காதே. அவன் எப்போதும் IMF நம்ம நாட்டுக்குள்ள இருக்கணும், அவன் பிடிக்குள்ள நாடு இருக்கணும் என்றால் நம்முடைய ஹைட்டை குறைக்க, அந்த உயர் வீதத்தை குறைக்கணும். அது குறைஞ்சிருக்குது. இந்த 3.1 வீதம் இப்போது இந்த மே ஜூன் ஜூலை ஆகஸ்ட் வரையும் இங்க சீசன் என்ன சீசன்? டூரிஸ்ட் சீசன். இந்த டூரிசம் மிக அதிகப்படியான இலக்கு எத்தனை? 5
5 லட்சம் சைனா, இந்தியா மற்றும் ஏனைய நாடுகளில் சேர்ந்து ஒரு 5 லட்சத்துக்கு மேற்பட்ட டூரிஸ்டத்தை பார்க்குறாங்க. அது 7 லட்சமா பார்க்கலாம். அப்படி ஒன்று வருகின்ற போது அதை நாங்கள் பார்த்துக்கொள்ளலாம். அதை ஒரு ரீகவர் பண்ணிக்கொள்ளலாம். அந்த 3.1 பண்ணிக்கொள்ளலாம். ஆனால் இந்த கையிருப்பு இதே மட்டத்தில் வச்சு கொள்ளணும். இந்த சிபி பில்லு ஏற்ற போறாங்க. அப்படி ஒன்று வருமானம் நிதி நிலைமை குறையாம இருக்கும். ஒரு பாதிப்பு வராதுன்னு சொல்றேன். ஆனால் எவனாவது இந்த பாதுகாப்பு எச்சரிக்கை கொடுக்கக்கூடாது. இலங்கைக்குள்ள மீண்டும் ஒரு குண்டு வெடிப்பு ஒரு சும்மா பொய்யான எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்படுமானால் இவங்களோட பேசஞ்சர் இந்த டூரிஸ்ட் குறைவு ஏற்பட்டால் எங்களுக்கு இன்னும் இந்த இருப்பு குறையும். எனவே அது அரசாங்கம் நாங்கள் பின்னோக்கி பார்க்கலாம். மிக அதிகமான வாய்ப்பு இருக்குது. இதை நாங்கள் ரீகவர் பண்ணிக்கொள்ளலாம் என்று பார்க்கணும். அதை அச்சப்பட தேவையில்லை என்று நான் பார்க்கின்றேன். சர்வதேச நாணயத்துடன் ஒப்பந்தம் செய்து கொண்ட பல நாடுகள் தோல்வி அடைந்துள்ளதாகவும் சர்வதேச நாணய நிதியத்தின் பரிந்துரைகளை அமுல்படுத்தினால் மக்கள் கிளர்ச்சியில் ஈடுபடுவார்கள் எனவும் அமைச்சர் விமல் ரத்நாயக்க அவர்கள் குறிப்பிட்டிருந்தார்கள். அப்படி இலங்கை மீது சர்வதேச நாணய நிதியம் எவ்வகையான நிபந்தனைகளை விதித்துள்ளது என்று பார்க்கிறீர்கள்? நிபந்தனை என்று சொல்லும் அளவுக்கு அல்ல. நாங்க ஏற்கனவே சொல்ல கந்து வட்டிக்காரன் தண்டை பிடிக்குள்ள வச்சிருப்போம். அதுவே இப்ப மத்திய வங்கியில் இருந்துட்டு அவங்க ஒரு போக்கஸ் போட்டுட்டு எங்க என்ன நடக்குதுன்னா பார்த்து கொண்டிருக்கிறான் IMF காரன். இப்ப அவங்க என்ன சிபி பில்ல ஏற்ற போறாங்க. இப்ப சிபி பில்ல ஒன்று ஏற்றம் என்று வருகின்ற போது ஏதாவது ஒரு வகையில மக்கள் கிளர்ச்சி வரலாம் என்று நாங்க அச்சம் இருக்குது. என்ன நீங்க சொன்னீங்க எங்களை பில்ல 100% குறைப்போம் என்று. இப்ப 33% உயர்த்தம் என்று வரக்குள்ள ஏதாவது மக்கள் அசம்பாவிதம் வரலாம் என்று நாங்கள் பார்க்கலாம். அவங்களுக்கு உளவு தகவல் என்ன ரிப்போர்ட் கொடுக்க போதே தெரியல. ஆனா நிபந்தனை என்று சொல்லும் அளவுக்கு இல்லை. இந்த உள்ளூர் உற்பத்தி எதுவும் அவங்க செய்யல. இப்ப ஆனையிரவு ஒரு சிங்கள பேர் கொண்டு உப்பை போட்டாங்க. இப்ப தமிழ் வாக்கு அங்க வீதம் குறைஞ்ச உடனே ஆனையிரவு உப்பு மாத்திட்டாங்க. சரிதானே? நீங்க யாழ்ப்பாணம் என்று சொல்லணும், ஆனையிரவு எலிபென்ட் சொல்லன்னு சொல்றீங்க, அது ஓகே. அது ஆனாலும் நிபந்தனை எதுவும் இல்லை. நிபந்தனை இல்லை. ஒரு பிடிக்குள் வைத்திருக்குது. ஒரு இறுக்கமான பிடிக்குள். இப்ப ஒரு 10-15 ஆண்டுக்கு முன்பாக இந்தியா இந்த தெற்காசிய நாடுகளில் இந்த தெற்காசிய நாடுகள் கடல் எல்லையில் எப்பொழுதும் இந்தியா தன் ஒரு பிடியை வைத்துக் கொள்ளும். அந்த ஒரு இலங்கை வச்சிச்சு. இந்த சீனா இறங்கி விட்டுப்பாடு இந்தியா எந்த ஒரு நாட்டப்பத்தன்மை இல்லாம அந்த பிடியை லூஸ் பண்ணிட்டு, அதே போன்று IMF இந்த நாட்டிலிருந்து இன்னும் வெளியேறதுக்கான வாய்ப்பு ஒன்று தேடவில்லை. நாங்க தான் தேடணும். நாங்க தேடுறா என்ன லோக்கல் ப்ரொடெக்ஷனை கூட்டணும். ஒன்றுமே நீங்க செய்யலையே. உப்பை மட்டும் செஞ்சிருக்கிறீங்க. வாழ்த்துக்கள். என்னையிலே சீனா, இந்தியா போன்ற நாடுகள் கடந்த ஆட்சியிலே கோட்டையம் காலத்திலையும் ரணில் காலத்திலும் உப்பு இறக்குமே செஞ்சிருந்தாங்க. இப்ப அது இல்லாம உப்பு தட்டுப்பாட்டை நீக்கும் அளவுக்கு உண்மையில் சிங்கமால கிண்ணியாவில உப்பு தெரியுது. அதையெல்லாம் செய்யலாம். அதை இன்னும் அங்க போகல. முதல்ல எலிபென்ட் உப்பை நாங்க பார்த்துக்கொள்வோம். ஆனையர் பார்த்து பின்பாக போகலாம். கட்டங்கட்டமாய் செய்யலாம். எனவே உப்பு உற்பத்தி போன்று பல வகையான உற்பத்திகள் கிழக்கில் வடக்கில் தேங்கி கிடக்கின்றது. அவைகளை நீங்க லோக்கல் ப்ரொடக்ஷன் செய்யாம கடைசி வரைக்கும் நீங்க IMF விட்டு வெளியேற முடியாது. அதை உறுதியா சொல்லுவோம். எக்கனாமிக் என்ற வகையில நீங்க உங்களோட உள்ளூர் உற்பத்தி அதிகரிக்காம அதை நீங்க ஒரு டெவலப்மெண்ட் பண்ணாம இல்ல ஒரு ஊக்கம் கொடுக்காம பிரதேசவாதியாக பிரதேச டிஎஸ் சேலம் ஊடாக மாவட்ட சேலம் ஊடாக என்னென்ன பண்ணலாம் என்று நீங்க ஆலோசனை பெற்று அங்க ஏதாவது நீங்க செய்யலைங்கன்னு சொன்னால் நீங்க தொடர்ந்து இந்த ஆட்சிக்குள்ள IMF விட்டு செல்லாது. அங்கு தொடர்ந்து நீங்க கையெழுத்தி தான் செல்லணும். நிபந்தனை என்று எதுவுமே இல்லை. அது எதிர்கட்சி கேட்குது. நிபந்தனை எதுவும் இல்லை. இப்போதைக்கு நாங்க வெளியேற மாட்டோம் என்று ஒரு ஒப்பந்தம் மாதிரி பேச்சாளர் சொல்லியிருக்கிறாங்க. அவங்களும் இவங்க அதை ஏற்றுக்கொண்டிருக்கிறாங்க. என்னால் இவங்க சொன்னாங்களே நாங்க ஆட்சி வந்தவுடன் IMF விட்டு நாங்க விடுதலை ஆயிரும். அது இப்போதைக்கு இல்லை. நான் நினைக்கல இன்னும் ஒரு 3 ஆண்டுக்கு IMF இலங்கை விட்டு வெளியேறதுக்கான எந்த வாய்ப்பும் இல்லை என்று நான் பார்க்கின்றேன். சர்வதேச நாணய நிதியம் இலங்கைக்கு கடன் வழங்க சம்மதித்துள்ளதாக அரசாங்கம் தெரிவிக்கின்றது. அதேவேளை அமைச்சர் விமல் ரத்நாயக்காவின் கூற்று வேறு விதமாக உள்ளன. இவற்றை அவதானிக்கும் போது ஆளும் தரப்பினருக்கிடையில் ஏதாவது முரண்பாடுகள் நிலவு வருகின்றதா? இல்லை, நிச்சயமாக ஆட்சிக்குள் எந்த ஒரு முரண்பாடும் இல்லை. எனில் ஆட்சிக்குள் இப்ப அவருடைய கேபினெட் அமைச்சர்னு சொல்ல தனக்கு தெரியாது. என்ன பிரச்சனைனா கேபினெட் எங்க கூடுறாங்க என்ன செய்றாங்க யாருக்குமே தெரியாது. ஜனாதிபதி செயலகத்தில் விடிய மீட்டிங் போகுது, லைட் எல்லாம் எரியுதா உண்மைதான். ஆனால் இங்கு தீர்மானம் எடுக்கின்றவர் டெல்வின் சில்வா. அவர்தான் இங்கு எல்லாமே தெரிச்சுதான் எல்லாம் செய்யறபடியால் அமைச்சருக்கு தெரியா. உண்மையிலேயே அமைச்சர்கள் சில அமைச்சர் மாதிரி என்ன நடக்குன்றது தெரியாது. டெல்வின் சில்வா முடிவெடுத்து அந்தந்த அமைச்சின் செக்ரட்டரிமாருக்கு அறிவிக்கிறதால இவங்களுக்கு எதுவுமே தெரியாது. இவங்க அந்த எடுப்பார் கைப்பிள்ளையாக எல்லா அமைச்சர்களும் இருப்பதால் அங்கு எதுவுமே இவங்களுக்கு தெரியாது நான் பார்க்கின்றேன். நிச்சயமாக அங்கு ஒரு முரண்பாடு இல்லை. நிச்சயமாக ஆட்சிக்குள் எந்த ஒரு பிரச்சனையுமே அது சில ஊடகங்கள் இந்த ஆட்சிக்கு எதிராக எடுத்துவிடும் அம்பாகத்தான் நான் பார்க்கின்றேன். அண்மை காலமாக கொழும்பை மையமாக கொண்டு நடைபெற்று வரும் துப்பாக்கி பிரயோகம் தொடர்பில் தேசிய பாதுகாப்பு மீதான நம்பிக்கை குறைந்து வருகிறது.
இந்நிலையில் அதிகமான வருமானத்தை பெற்றுத்தரும் துறையான சுற்றுலாத்துறையின் மீதான தாக்கம் எப்படி இலங்கையின் பொருளாதாரத்தில் எத்தகைய தாக்கத்தை ஏற்படுத்தும்? இது உள்ளூர், அதாவது இது வந்துட்டு இந்த போதை வஸ்து கோஷ்டி மோதல். இந்த கோஷ்டி மேதல்ல பங்கு சண்டை, பங்காளி சண்டை, இதுக்கும் டூரிசத்துக்கும் இங்க முடிச்சு போடுறாங்க. அப்படி ஒரு அச்சுறுத்தல் இல்லை. ஆனால் இந்த தொடர்ந்து துப்பாக்கி பிரயோகம் கொழும்புல தான் இடப்படுறதால கொழும்புக்குள்ள பெரிய டூரிசம் வந்து இறங்குறலே. அவங்க உடனே காலி, சுங்கமலை, ஜப்னா, இந்த பொத்துவில் தான் பாறாங்க. அதனால அவங்களுக்கு அது ஒரு பெரிய தாக்கம். ஏற்கனவே இலங்கை யுத்த நாடா இருக்கும், யூரிசம் வந்ததுதான். அது ஒரு பெரிய தாக்கம் இல்லை. இந்த ஆமிக்காரங்களுக்கும் ராணுவ சிப்பாய்களுக்கும் சீருடைக்காரர்களுக்குமான ஒரு உறவு தான் இந்த போதை வஸ்து உறவு என்பது. நான் அதை யூஎம்பி காலத்துல சாகர ரெட்டங்களுக்கு எழுத்து மூலமாக பல முறை சொல்லியிருந்தேன். காலி தேசங்கள், காலி பிரதேசங்கள் எங்கெங்கெல்லாம் இந்த போதை வஸ்து வந்து இறங்குதுண்டு. இந்த ஆட்சிக்கு என்ன பிரச்சனை என்றால், இந்த உழைக்கிற வர்க்கத்துக்கு ஒரு பிரச்சனையா போச்சு. உழைக்கும் வர்க்கமாறு சீருடை அணியினர் தான் இந்த போதை வஸ்துக்கான உடனடியா இருக்கின்றாங்க. இந்த ஆட்சி விடுதலை ஒன்றுங்க. விடுதலைன்னு சொன்னால் ஐஜிபி ஜனாதிபதியின் ஒரு பழைய தோஸ்து. அதனால அவர் ரொம்ப இறுக்கமாக சட்டத்தை இறுக்கி வச்சுக்கிறார். யாரா இருந்தாலும் கண்டிக்கணும் உறுதியா இருக்கிறதால இந்த குடியாவரம் கொஞ்சம் சிரமமா தான் இருக்குது. இறங்கலாம், கண்ணை பொத்திக்கிட்டு வந்து இறங்கினாலும் உள்ளுக்குள்ள இந்த டீலிங் பண்ற டீலிஸ் மார்க்கெல்லாம் ஒரு பிரச்சனையா இருக்குது. அதனால் ஒரு கோஷ்டி மோதலாகவும் இந்த பங்காளி சண்டை, இந்த போதை வஸ்து பங்காளி சண்டை என்பதாலும் இது டூரிசத்துக்கு ஒரு பாதிப்பு இல்லை என்று அடிச்சு சொல்லலாம். ஆனால் இந்த டூரிசத்துக்கு ஒரு பாதிப்பு எங்க வரப்போகுது என்றால், பிரித்தானியா, அமெரிக்கா போன்ற நாடுகள் ஒரு பாதுகாப்பு எச்சரிக்கையை இந்த மாசமோ அடுத்த மாதம் சும்மா போலி எடுத்துட்டான்னு சொன்னால் இந்த டூரிசத்துடைய இலக்கு அடிபடும். என்ன இலக்கு? இந்த அரசாங்கம் இந்த ஆண்டுக்கு இந்த 3 மாதத்துக்கு மே, ஜூன், ஜூலை மாதத்துக்குள்ள வெளிநாடு சீனா, இந்தியா தான் கூட வராங்க. ஒரு 5 லட்சம் டூரிஸ்ட்கள் எதிர்பார்க்கிறாங்க. நாங்க இந்த முறை சொல்லலாம், இந்த இந்தியா பாகிஸ்தான் ஒரு கொஞ்சம் தொட்டு கொண்டு இருக்கிறதாலையும் ஸ்ரீநகர் அந்த பக்கம் எல்லாம் கொஞ்சம் அச்சப்படுவாங்க என்பதாலையும் இந்த ஆண்டு இலங்கைக்குள்ள 7 லட்சம் டூரிசம் வர வாய்ப்பு இருக்குது. இப்ப டூரிசத்துக்கு இன்னும் பணம் கிடைக்கும். அதை எவனாவது சில வேளை இந்தியாவை எடுத்து விடலாம். இலங்கைக்கு ஒரு குண்டு பொருள் எடுத்து விட அவன் பத்திரிச்சுப்படுவான்ல, இந்தியா நடா நாங்க அடிச்சுக்கொள்ள, நீங்க பணம் பண்றீங்க, அவன் எடுத்து விடலாம். ரோக்காரம் சொல்லி விட்டுருவான், இலங்கைக்கு ஒரு பாதுகாப்பு எச்சரிக்கை. அப்படி ஒரு எச்சரிக்கை வராம விட்டு சென்றால் டூரிசம் சிறப்பாக இருக்கும் என்று பார்க்கணும். எதிர்கட்சி ஒன்றிணைந்து செயற்பட போவதாகவும் அதற்கு தலைமை வழங்க முடியும் என எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச அவர்கள் அறிக்கைவிட்டார்கள். அதே மாதிரி தலதா அத்துக்கோரல அவர்களும் இதற்கான நகர்வுகளை மேற்கொண்டிருக்கிறார்கள். இந்த ஒற்றுமை ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறதா, இல்லை இது ஒரு பேச்சளவிலானதாக கருதுகிறீர்களா? இல்லை, கடந்த ஜனாதிபதி தேர்தல் காலம் தொட்டு இந்த பேச்சுவார்த்தை போனது. சஜித் அணியும் ரணில் அணியும் சேர வேண்டும் என்று கபீர் காசிம் எம்பி ஜலதாத்துக்குள்ள தொடர்ந்து பேச்சுவார்த்தை பண்ணினார்கள். அவர்கள் அந்த பேச்சுவார்த்தையிலே சஜித் அணியும் ரணில் அணியும் ஒன்று சேரும் என்று மிகவும் சிரமப்பட்டார்கள். அதை சஜித் விரும்பல. சஜித் ஏன் விரும்பல என்றால், 2 முறை சஜித்தின் ஆட்சிக்கு மண்கவியவர் ரணில், உள்ள இருந்து வேலை பார்த்தவர் ரணில் என்று அது எல்லோருக்கும் தெரிஞ்சதுதான். சஜித் அணியில எல்லோருக்கும் தெரிந்தபடியும் அதனால் அதை பின்வாங்கினார். அதன் பிற்பாடு பொது தேர்தலையாவது ஒன்று சேருவோம் என்று ரணில் அணியும் சஜித் அணியும் மிக அதிகமாக பார்த்தார்கள். அதற்கும் வாய்ப்பில்லை. இது தலதா அத்துக்கொள்ளார்கள் மிக அதிகமாக ஈடுபட்ட அதையும் முடியல. இந்த லோக்கல் படி தேர்தலையாவது ஒன்று சேரும் என்று 2 அணியும் மிக தீவிரமாக பார்த்தாங்க. அவர் சொன்ன வார்த்தை என்னவென்றால், சஜித் அவர்கள் சொன்ன வார்த்தை என்னவென்றால், ரணில் விக்ரமசிங்கமை இல்லாமல் யூஎம்பிகள் யார் வந்தாலும் நாங்கள் இணைந்து கொள்ள தயாராண்டார். அது பிறகு எங்க பேச்சு கம்மன்னு நின்றுச்சு. அப்ப அதுக்கு பிறகு இந்த பொது தேர்தலுக்கு பின்பாக ரவி கருணாநாயக் அவர்கள் ஆட்டோமேட்டிக்கா பார்லிமெண்ட் வந்து சொன்னால், ரணிலுக்கு பிற்பாடு நான் தான் சீனியரிட்டி, நான் தான் யூஎம்பி கட்சியின் தலைவர் என்றார். அதோடு எல்லோரும் அமர்ந்து விட்டார்கள். அதோட அப்ப ரவி கருணாநாயக் அவர்களுக்கும் சஜித்துக்கும் நல்ல ஒரு நெருக்கம் இருக்கின்றது. ரணில் அவர்கள் பின்வாங்கப்பட்டால் ரணிலும் யூஎன்பி அணியும் சஜித் அணி சேர்றதுக்கான மிக அதிக வாய்ப்பு இருக்குது. ரணில் இல்லாமல் போனால் மாத்திரம். ஆனால் ரணில் விடுவதா இல்லை. இந்த 4ஆம் தடவையாகவும் இந்தியா பெங்களூர் சென்று என்னமோ உரையாற்றல் போயிருக்கின்றார். அங்கு அவர் சந்திக்க போவதெல்லாம் ரோவி உயர்மட்டத்தின் அரசியல் உயர்படுத்தி சந்திக்க போறார்.
அடுத்த கடை என்ன செய்யலாம் பண்ணது. எனவே ரணில் விடுவதாக இல்லை, சஜித் சேர்ப்பதாக இல்லை. இப்போது தேர்தல் காலம் ஒன்று இல்லை என்பதாலும் இந்த பேச்சு வெற்றி அடைய போவதில்லை, விபுரிய இழுத்துக்கு செல்லும். ரணில் யுஎம்பியை விட்டு விலகி செல்வாரானால் வருகின்ற பொது தேர்தலில் ஒரு பலமான ஆட்சிக்கு வித்திடும் என்பதை நாங்கள் ஒரு எதிர்கூறலாக சொல்லி வைக்கின்றோம். இன்னும் ஒரு 4 ஆண்டோ 3 ஆண்டோ 5 ஆண்டோ கடந்து நாங்கள் இந்த நேர்காணலை மீண்டும் நாங்கள் ஒரு ரிமைண்டருக்காக மக்களுக்கு கொண்டு வருவேன் என்பதை நான் அடித்து சொல்கின்றேன். இறுதியாக ஒரு கேள்வி. இந்திய பிரதமர் நரேந்திர மோடி இலங்கை வந்தபோது இந்தோ இலங்கை உடன்படிக்கை மேற்கொள்ளப்பட்டது. ஆனால் இந்தியா பாக் யுத்தத்தின் போது இலங்கையின் ஆழ்புலம் அனுமதிக்கப்படாது என்று இலங்கை ஒரு அறிவிப்பை விடுத்தது. இந்த ஆழ்புலத்தை இந்தியா கோரியதா என்ற சந்தேகம் ஏற்படுகிறது. அப்படி இல்லை என்றால் இலங்கை அறிவிப்பில் அவசரப்பட்டு விட்டதா என்று சொல்ல தோன்றுகிறது. நீங்கள் இதை எப்படி பார்க்கிறீர்கள்? உண்மைதான். அதாவது இதுவும் ஒரு நல்ல ஒரு கேள்விதான். அதாவது இலங்கை எல்லாத்தையுமே அவசரப்படுதுதான். அவங்க ஆட்பாலம் கேட்கவே இல்லையே. இன்னும் ஒரு அவங்க தரைவழி யுத்தத்துக்கு ரெடி ஆகலையே. அது இன்னும் அணுகுண்ட போகக்குள்ள தரை யுத்தம் எங்க போகுது? அப்ப இலங்கை இந்திய பாதுகாப்பு ஒப்பந்தம் என்பது அது ஜனாதிபதி அனுர குமாரசினாவுக்கும் பாதுகாப்பு சம்பந்தப்பட்டது. நாங்கள் ஏற்கனவே ஒரு நேர்காணல் சொல்லியிருந்தேன். இனிமேல் ஜனாதிபதி அனுர் அவர்களின் பாதுகாப்பில் அதிக கவனம் செலுத்தும் என்று. அது சம்பந்தமா தான் நாங்க பாதுகாப்பு ஒப்பந்தம் செய்யப்பட்டிருக்கு. ஏற்கனவே எல்லாம் கேட்கிறாங்க, என்ன பாதுகாப்பு ஒப்பந்தம் சொல்லுங்க. நாங்க பிந்தி சொல்லுவோம், நிறைய சொல்லுவோம். ஆனாலும் இந்தியா பொறுத்த வரைக்கும் இந்த பாகிஸ்தான் யுத்தத்தில் எந்த ஒரு துருப்புகள் இலங்கை இதை கேட்கவும் இல்லை, கேட்க போறதும் இல்லை. அவனுங்க லட்சக்கணக்கான படைக்குள்ள உங்களோட 1 லட்சம் படை என்ன பண்ண போகுது? எனவே அது ஒரு அவசியமான விடையாகத்தான் பார்க்கிறேன். அவசரப்பட்டு சொல்லப்பட்ட விடயம் அது. இந்தியா அதை எதிர்பார்க்கவும் இல்லை, தேவையும் இல்லை. இந்தியா அந்த அளவுக்கு ஒரு படைப்பலம் அல்லாத நாடல்ல. சீனாவுடன் சரிசமமாக மோதக்கூடிய அளவுக்கு அது பலம் இருக்குது. அதை அவ்வளவு இந்தியாவை அவ்வளவு மட்டமாக யாரும் மதிப்பிட முடியாது. இப்ப எல்லாரும் சொல்லுகிறார்கள் பாகிஸ்தான் யுத்தத்தில் இந்தியா பின்வாங்கினால் அது கொஞ்சம் பின்வாங்கினதில் நியாயம் இருக்குனால் அமெரிக்கா மிரட்டியதுதான். மோடி மஸ்தான் ஜியே அமெரிக்கா மிரட்டுச்சு. ஏனெனில் நாங்கள் ஏற்கனவே சொன்னது போன்று பாகிஸ்தான் அணுகுண்டை கையில் எடுக்க ரெடி ஆயிடுச்சு. வித்தின் 1 ஹவருக்குள்ள சில பகுதிகளை அணுகுண்டு படிச்சிருக்கும். அப்ப அது ஒரு அணுகுண்டு யுத்தமா போறத மாமு அதை தடுத்துச்சு. அதுக்காக இந்தியாவை முற்றுமுழுதாக மட்டம் தட்டுவதற்கு நாம ஒரு ராணுவ ரீதியாக பார்க்க முடியாது. எனவே இந்தியாவை பொறுத்த மட்டைக்கும் இலங்கையில் செய்யப்பட்ட பாதுகாப்பு ஒப்பந்தம் என்பது இலங்கையின் முற்றுமுழுதாக நலன் கருதியது. ஆனால் ஒரு உலக போர் ஒன்று வருகின்ற போது இலங்கையின் வடகிழக்கு பகுதி என்பது யாரையும் கேட்காமல் இந்திய நேவிப்படை கடற்படை முற்றுகையிட்டு தன் பாதுகாப்பு வலயத்தை அது பலப்படுத்தும் என்பதை நாங்கள் மீண்டும் அறிவித்து சொல்லுவோம். இதுவரை இந்த நேர்காணலில் கலந்து கொண்ட அரசியல் புலனாய்வு செய்தியாளர் MM நிலாம்டீன் அவர்களுக்கு நன்றியை கூறி இத்துடன் விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். ஆம் நேர்களே, இந்த உதயன் இணையதளத்தின் செய்தி ஆசிரியர் அவர்களுடன் நாமளும் இந்த நேர்காணலில் சந்தித்திருக்கின்றோம். ஒரு அறிவுபூர்வமான கேள்வியாக நான் பார்க்கின்றேன். இனிவரும் காலங்களும் இப்படியான கேள்விகள் மூலம் உங்கள் அனைவரையும் மீண்டும் சந்திப்போம் என்று கூறி விடைபெறுகின்றேன். மீண்டும் நாளை மாலையும் சந்திப்போம். நன்றி. என்றும் உங்களுடன் சன்ரைஸ் இந்தியா டிவி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள். உங்கள் ஆதரவை எங்கள் சேவை. ஆதரவு தாருங்கள், அரவணைப்போம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.